ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாஸ்டிக் தொட்டியை தான் கட் பண்ணி அதில் மீன் வளர்க்க போகிறோம். அது எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பழைய இரும்புகளில் வாங்கின இந்த பிளாஸ்டிக் தொட்டியில் பார்த்தீங்கன்னா, ரெண்டு இடத்துல ஹோல்ஸ் இருக்கு. லேசாக பார்த்தீங்கன்னா விரிசல் விட்டு உடஞ்சிருக்கு. அதை நம்ம வந்து எம்சில் வச்சு ஒட்டிக்கலாம். இப்போ இந்த டேங்க்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாதி அளவுக்கு இருந்தால் போதும். அதனால பார்த்தீங்கன்னா இது வந்து பாதி இந்த டேங்க் சென்டராக வந்து நம்ம ஆக்ஸா பிளேட் வச்சு அறுத்துக்கலாம். அந்த டேங்கை பார்த்தீங்கன்னா பாதியாக கட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி கட் பண்ணியிருக்கோன்ட்டு. பாதியெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த அறுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். அதை வந்து அந்த ஆக்ஸா பிளேட் வச்சு ஃபஸ்ட்டு போய் தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உப்பு பேப்பர்னு சொல்லுவாங்க, சொர சொரன்னு இருக்கும். அந்த உப்பு பேப்பரை வச்சு நல்லா சுற்றி நம்ம ஆக்ஸா பிளேட் வச்சு அறுத்த இடத்துல வச்சு தேய்ச்சிக்கோங்க. டேங்கு பார்த்தீங்கன்னா கழுவிக்கலாம். நல்லா எவ்வளோ உப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா தேய்ச்சி கழுவிக்கலாம். டேங்க் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கழுவி எடுத்தாச்சு. இதை கொஞ்ச நேரம் நம்ம வந்து வெயிலில் காய வச்சுக்கலாம் நல்லா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெயிலில் காய வச்சு எடுத்தாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு வெயிலில் காய வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 இடத்துல கிராக் இருக்கும் நம்ம டேங்க்கில். அது வந்து அப்படியே வந்து நம்ம வாட்டர் ஊற்றினோம்னா தண்ணி லீக் ஆகும். அது என்ன செய்ய போகிறோம்னா எம்சில் வாங்கிடுவோம். எம்சிலில் பார்த்தீங்கன்னா 2 இருக்கும் உள்ளுக்கு. ஒயிட் கலரில் ஒன்று, பிளாக் கலர் ஒன்று. ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எங்கே கிராக் இருக்கோ அந்த இடத்துல வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். ஒட்டி அதை ஒரு 10 நிமிஷம் வெயிலில் காய வைக்கலாம். வெயிலில் காய வச்சாச்சு. இந்த டேங்கை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஃபார்முக்கு எடுத்துகிட்டு போய் இந்த கார்னரில் தான் வைக்கிறோம். டேங்கை பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக நிரப்பிடலாம். ஒரு ஒரு கால்வாசி நிரப்பிட்டு பழைய வாட்டருக்கு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பழைய வாட்டர்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அல்பின் ஒரு கிளாஸ் டேங்கில் போட்டிருக்கோம். அதுலேருந்து ஒரு 2-3 கப் தண்ணி எடுத்துக்கலாம். கீழே வந்து சிம் டேங்க் ஒன்று வச்சுருக்கோம். அதில் மிக்சர் டப்பீஸ் வச்சுருக்கோம், பேரண்ட் மிக்சர் டப்பீஸு. அதில் வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா யாருக்கும் மிக்சர் டப்பீஸ் அல்பினோ இந்த கீழே யாருக்கும்னா இன்ஸ்டாகிராமில் வந்து டிஎம் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்வீட்ஸு, காக்டெயிலு, மணி பிளான்ட்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக நம்ம வச்சுக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் டேங்க்ல வச்சிருந்த அல்பினோ வந்து பிடிச்சி வச்சிருக்கோம். ஒரு 13 பேர் இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டேங்க்ல விட போகிறோம். ஒவ்வொரு மீனாக எடுத்து டேங்க்ல விட்டுக்கலாம்.